அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமாவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆக அவரும் நானும் அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும் அண்ணன் சத்யராஜ் போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டிலிருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சியில் தொடங்கி கூல் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற, ஆதிக்க திமிரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் 42 கட்டு 72 கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தியை எமது தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்தெறிவதற்கு என்றுதான் சொன்னேன். நான் கேட்டை உடைத்தெறிந்தது போல் என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஜனநாயக ரீதியான, அது என்னுடைய பாணி போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் திரைத்துறையை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பேன், எதிர்த்தாலும் கத்தி படத்தில் சத்தியம் திரையரங்குக்கு என்ன நேர்பட்டது என்பதை பலர் அறிவார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையில் என்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அது மக்களை அணிதிரட்டி நடத்துகிற போராட்டம். ஆனால் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக, இதற்கான துறையின் அமைச்சரின் ஊடாக இதை வலியுறுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள், இயக்குநருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை, சொல்ல வந்த செய்திகளை முழுவதுமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமாவர்களும் அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இன்னும் இந்த தமிழ்துறையில் இன்றைக்கு அண்ணன் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், இன்னைக்கு சினிமா குறைந்து கொண்டே வருகிறது பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று. எல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏதோ வந்துடுது, அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ இந்த சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வடித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்க கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும், தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் முத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.